அந்தரான கட்டியத்துக்கு ஏன்னா நம்மள கெட்டப்ப பார்த்துட்டு வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்டா வந்து மாட்டு வண்டி எல்லாம் போறோம். நீங்களும் வந்து இப்படிதான் துடுப்பு பிடிச்சி வலிக்கும். ரீச் பண்ணிட்டோம். எங்களை வரவேற்கிறாங்க அப்படின்னு பாருங்க. தேங்காய் உரிக்க போறோம். உரிச்சுதான் சமைக்க போறோம். ஒரு வாழ்க்கை ஒரு நாள் சரி நீங்க வாழணும். வந்தா 11 கறி சோறே விளங்குதுல ஃபுல்லா கறியா தான் இருக்கு. பழைய காலத்து முறையில இந்த ஓலை பின்றது இப்படியே சுத்தணும். எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இப்படிதான் நெல்லு குத்துறது. பழைய காலத்துல இப்படிதான் வெடி வெடிச்சிருக்காங்க. வைக்க பாருங்க. ஃபுல் வீடியோ வேணுமெண்டா தர்சி விளக்க மிஸ் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா இப்ப எங்க நிக்கிறோம்டா 97 சர்பத் கடையில சர்பத் குடிக்க வந்திருக்கோம். இதை குடிச்சிட்டு நாங்க வில்லேஜ் ஸ்டோர் போறோம். என்ன சொல்றீங்க நீங்க? போறோம், ஜெயிக்கிறோம். புதுசா ஒரு ஆள் ஜாயின் ஆயிருக்கீங்க இதுக்குள்ள. ரொட்டி வந்து இடிக்கிறாங்க சகோதரங்கள். இப்ப பாத்தீங்கன்னா சர்பத் 97 சர்பத் ஒன்று குடிச்சிருக்கோம். பார்க்கவே வந்து ரெட்டும் ஒரேஞ்சுமா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாப்போமா? நாங்க சர்பத் கடையில இருந்து வெளியாகிறோம். அண்ணா சொல்றா சர்பத் வந்து சரியில்லாட்டு நல்லா இல்ல. அது சர்பத்தெல்லாம் குடிக்கலையே யாராவது. காய்ஸ் பாத்தீங்கன்னா தான் ஜானே. ஹலோ காய்ஸ், நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சீகிரிய போட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரியா வில்லேஜ் டூர் தான் போக போகிறோம். ஃபுல் வீடியோ விளாக் வந்து இந்த யூடியூப் சேனலில் வரும். தர்சி விளாக்ல ஃபுல் வீடியோ தொடர்ந்து வரும் பாருங்க. வேற லெவலாக இருக்கு. சிங்கத்திர கால் பார்த்தீங்கன்னா விளங்கும். சிங்கமண்டா தெரியுமா? இந்த காலை பார்த்துடாதீங்க, இது இந்த சிங்கத்திர கால். Blok kan dan sore net are bukkar katti naga main guide ekane andrana kattiyatike yana tigiri village tour sorry ya beri என்ன நினைக்கிறீங்க? சரிதான், பார்க்கதான் நம்மள கெட்டப்ப பார்த்துட்டு வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது கண்டிப்பா நம்மள தான் கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா கடைசியா வந்து ரீச் ஆயிட்டோம். இப்ப வில்லேஜ் டூருக்கு தயாராகி கொண்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க எதுல போக போறோம்டா மாடக்கண்டு இதெல்லாம் நாங்க போக போறோம். பார்க்கவே பயங்கரமா இருக்கு காய்ஸ். பாருங்க ஃபைனலா ரீச் ஆயிட்டோம். ஃபர்ஸ்டா வந்து மாட்டு வண்டி எல்லாம் போக போறோம். என்ன பாருங்க, பழைய மாடு, பழைய காலத்து நினைவுக்குள்ள போக போறோம். கல் வேற தம்புள்ள அந்த இடத்துல தான் போறோம். பாருங்க மாடெல்லாம் வேற லெவலா இருக்கு காய்ஸ். மாட்டை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. மாட்டு வண்டியில பழைய நினைவோட போக போறோம். நீங்களும் அந்த நினைவுக்குள்ள வாங்க. இந்த ஐயா நம்மளை கூட்டிட்டு போக போறேன். பாருங்க நீ அவருக்கு ஏது நீ வயசு நீங்க ஆனா 3.5 வயசு மாதிரி தெரியல. ஐயா இவர் இப்படி நடந்தானா போவார். இதுல வந்து குளிக்கலாம் காய்ஸ். பல்வேறு கிராமத்துக்குள்ள போய் கொண்டிருக்கோம். பாத்தீங்கன்னா நாங்க மாட்டு வண்டியில போய் கொண்டிருக்கோம். வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பாத்தீங்கன்னா ஐயா நம்மளை கூட்டிட்டு போறேன். நாங்க வந்து அடுத்தது வந்து குளத்துக்குள்ளால போறோம். பண்ணா கவலைப்படுவீங்க. சரி அதோட சரி ஐயாவை காட்டுங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் காத்திருந்து பாடு ராஜா. இப்போ வந்து நாங்க வந்து இறங்குற என்னண்டா ஐயா சொல்லிட்டே மாடு வந்து விரண்டிட்டா வாங்க ஐஸ். அதனால இறங்கிட்டோம். இவரை பார்த்து மாடுங்க. இப்போ வந்து இதுல வந்து எங்களை கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ வந்து நாங்க வந்து குளத்துக்குள்ளால போறோம். இந்த சைஸ்லாம் மாடு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த அப்புறம் மாடை வந்து நிக்கிறாங்க வந்து பாவம் மேனண்டா அது என்ன மாதிரி நிக்க மாதிரி தெரியாது. குளத்தெல்லாம் போறோம். இந்த பாதையில இப்படி எல்லாம் நடந்து போகணும். விழுந்தா அல்பமா இருக்கு மாதிரில. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து தோணியை வந்து ஒரு தோணி தான் நான் பார்த்துருக்கேன். இப்படி ரெண்டா வந்து பார்த்ததுல இதுல 2 தோணியை உண்டாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்க போறோம். இதை மற்றம்
பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் ஏறுறோம். தோணில ஏறி போறோம். போயிட்டு அங்க ஒரு இடத்தை ரீச் பண்ணுவோம். ஒரு தீவு மாதிரி அங்க போறோம். காட்டுறோம் பாருங்க. இந்த ஐயா தான் நம்மளுக்கு ட்ரிப் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தந்திருக்கார். ஐயாக்கு நாம இஷார இங்க வாரேன்டா. நான் அவர நம்பரை வந்து கண்டெக்ட் நம்பரை நான் கீழே போடுவேன். இல்லாட்டி என்ன கண்டெக்ட் பண்ணாலும் அவர நம்பரை நான் தருவேன். ஜீப் சஃபாரியும் இருக்கு. எல்லாம் ஹபரனில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து வர கண்டெக்ட் பண்ணவர் சொல்லி தருவேன். வல்லமோடையும் வந்திருக்காங்க. வேற லெவல், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் எப்படி இதுக்கு வல்லமோடு வந்து பாருங்க ஐயா. எப்படி ஃபேமஸ் இப்படிதான் துடுப்பை பிடிச்சி வலிக்கணும். வேற லெவல். எங்களையும் மாதிரி நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. வராதாக ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அவர் சொல்றது சரியா, வராதால் ஃபீல் பண்ணி வேலை இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டு தானே வாங்க வாங்க வாங்கண்டு. அந்த ஒரு இது ஒன்று தெரியுது பாருங்க, வீடு மாதிரி உண்டு. அங்கதான் நாங்க போறோம். தமிழ் தானே இது கலிங்க அப்படி ஏமாத மாகிட்டு அப்படி தோணியில வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு வந்து நாங்க போற இடம் வந்து சமைச்சு சாப்பிட்ற இடத்துக்கு தான் போறோம். ரஷ்யா வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்க இதுக்குள்ள போறோம். தீவுக்குள்ள வந்திருக்கோம். நாங்க வந்துட்டோம். பாத்தீங்கன்னா இதான் எங்களை வரவேற்கிறாங்க. அப்படின்னு பாருங்க, அவளை அடிச்சு வேற லெவலா கிடக்கு. அம்மா வந்து எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, வேற லெவலா இருக்கு. கடைசியா வந்து ரீச் ஆயிட்டோம். வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து அவங்களோட இது என்னதுக்கு பேர் நம்ம போனது ரபான் சொல்றாரு. ஸோ அதனால வந்து வேற லெவல் ஃபன்னா இருக்கு பாருங்க. எனக்கு அடிக்க தெரியாது, சும்மா அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா செட்டப்பை பாருங்க எப்படி இருக்காண்டு, வேற லெவல். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து நாங்க வந்து தேங்காய் உரிக்க போறோம். உரிச்சு தான் சமைக்க போறோம். வேற லெவலா இருக்கு பாருங்க எப்படி ஐயா உரிக்கிறேன். இப்படி வந்து பழைய காலத்துல வந்து இப்படி சமைச்சு சாப்பிடுற மெத்தட் வந்து இப்ப வந்து எல்லாம் குறைஞ்சிட்டு. ஆனா வந்து நாங்க வந்து இங்க வந்திருக்கோம். வேற லெவலா இருக்கு. உடனுக்குடன் சமைச்சு சாப்பிடுற விஷயங்களை பார்க்க போறீங்க. இப்ப தேங்காய் உடைச்சாச்சு, அடுத்த விஷயத்துக்கு போவோம். என்னண்டா அந்த தேங்காயில உடைச்ச இளநீர் வந்து கிடைச்சிருக்கு. தேங்காய் உடைச்ச இளநீர்ல தேங்காய் தண்ணி, இளநீர் வந்து தேங்காய் உள்ள வராது. டேஸ்ட் அடிக்கணும் பாருங்க. ஓகே, இளநீர் முத்துனா தான் தேங்காய். தேங்காயோட என்னதுக்கு சொல்றது? தேங்காய் 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 சொட்டு. என்ன தேங்காய் சொட்டு, தேங்காய் சொட்டு, தேங்காய் சொட்டா அது வந்து தருவாங்க. பாப்பா டேஸ்ட் பண்ணி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேங்காய் திருவுற இது நடந்து கொண்டிருக்கு பாருங்க. ஆனா வேற லெவலா இருக்கு உண்மையாவே. இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு நாள் சரி நீங்க வாழணும் வந்தா பாத்தீங்களா. இப்படி யாரும் வந்து சமைச்சு தர்றது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அந்த காஞ்ச வச்சுக்க போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு அரைச்சிறாங்க. முதலாவது அதை அரைச்சி எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் போட்டு ஒரு பொல் சம்பளம் ஒன்று செஞ்சு தர போகிறாங்க. பார்க்கத்தான் இல்லை, இதில் டேஸ்ட்டை நீங்கள் அனுபவிச்சுட்டா இங்கே வரணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் அரைச்சு கொண்டிருக்காங்க பாருங்க. இப்ப நான் வந்து சம்பளம் அரைச்சு பார்த்து இப்போ ஒரு 1990ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு தான் இப்படியான விஷயங்கள் நடக்குது. ஆனா வந்து இவங்க இப்பயும் வந்து இதை வந்து கைவிடாம செஞ்சிட்டு இருக்காங்க. அம்மியிலையும் அரைக்கிறாங்க. இதுல பேர் தான் அம்மி. பாத்தீங்கன்னா சம்பளம் டேஸ்ட் பண்ண போறோம். சம்பளம் மட்டும் அந்த மாதிரி வேற லெவலா இருக்கு. நல்லா டேஸ்ட், நைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமையல் எல்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ஒரு கறியா எடுத்து காட்டுறேன். என்ன புள்ளுவானே, இது வந்து பருப்பு கறி, பருப்பு நேமிங்க. இது வந்து போஞ்சி. இது வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் தொக்கு மாதிரி, மாங்காய் தொக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து
பத்தோலையா பத்தோலை மீன். ஓ எங்க இங்க பிடிச்சது எங்கடா குளத்துல பிடிச்ச மீன் இதான். இது வந்து சம்பல், அடுத்து வந்து பப்படம், இது வந்து வெள்ளரிக்காய் இது வந்து சுண்டல், இதுக்கு ஒரு என்ன வெண்டிக்காய், இது வந்து கிழங்கு கறி, ரைஸ். அங்க அப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செஞ்சு தந்தது வந்து இவங்க 2 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் இங்க இருக்காங்க. இது பார்த்து தாண்டி தான் இங்க வரும். நல்ல பிளேஸ் உண்டு, வேற லெவல். பாத்தீங்கன்னா இவ்வளவு கறி எல்லாத்துக்கும் வந்து நாங்க வந்தது எங்க இருந்து ஃபர்ஸ்டா வந்து மாட்டு வண்டியில வந்ததும், அதுக்கு பிறகு குளத்துல இருந்து வந்து நாங்க இது வள்ளத்துல, அதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் சேர்த்து 2000 ரூபா தான். சூப்பர், வேற லெவல், சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. வாங்க. பாத்தீங்கன்னா வந்து பிளேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாழை இலை இந்த பிளேட்டுக்கு மேல வாழை இலை வச்சிருக்காங்க, வேற லெவலா இருக்கு. ஃபர்ஸ்டா வந்து ரைஸ் எவ்வளவு சாஃப்டா இருக்கட்டு பாருங்க. நான் அதிகம் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். பருப்பு கறி என்ன புருஷத்து நான் போடுறத ஒண்ணு வந்து மாங்காய் தொக்கு. ஐயா இதை தாங்க சரியா. இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ரெடி. எல்லாம் சேர்த்து 11 கறி இருக்கு. மீன் பொரியல், பப்படம், கிழங்கு கறி தான். வீடியோகிராஃபர் அடுத்து வந்து வெண்டிக்காய், மீனா, நான் சாப்பிடுறேன். சுண்டல். வேற வேற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா 11 கறி இருக்கு பாருங்க. இந்த பிளேட்டை பார்க்க வந்து சோறே விளங்குதுல, ஃபுல்லா கறியா தான் இருக்கு. அந்த நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க எங்களை மாதிரி. இப்போ வந்து நாங்க சாப்பிட போறோம், பாப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்கு, செமையா இருக்கு. எப்படி இருக்கு? சொல்லி வேலை இல்ல, வேற லெவல் சாப்பாடு. ஒரு கரைஞரி இப்படி சாப்பிட்டு பாருங்க. வாங்க பாருங்க எப்படி குந்து இருக்கு பழைய காலத்து முறையில. என்ன சாப்பாடு பசி தாங்க இல்லாம திரும்ப எடுத்து சாப்பிடுறது. சூப்பரா இருக்குமே சாப்பாடு. பாதியா குளத்துல தண்ணி எடுக்கிறேன், குடத்துல தண்ணி எடுத்து கிடத்துல குடிக்க போறோம். நாங்க வந்து பழைய காலத்து முறையில இந்த ஓலை பின்றது பார்க்க போறீங்க. பாருங்க எப்படி பின்றாங்க. இதுதான் ஓலை பின்றது. யாரையும் பாத்துருக்கீங்களா? இப்ப ஜென்ரேஷன் ஆக்களுக்கு ஓலை பின்றா என்னன்னு தெரியாது. இப்ப காட்டுற அம்மா பாருங்க. இப்படிதான் முதல் இந்திய காலங்கள்ல இப்படியான வீடுகள்லாம் இருந்தது. இப்படிதான் ஓலை பின்னி வீடுகளை சரி செய்வாங்க. அல்லாண்டோனே இதை விரிக்கணும். இதேமா உடைக்கணும். உடைச்சு போட்டு இதுக்குள்ள ஓகே காய்ஸ், எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாங்க மாவு அரைக்க போறோம். அது வந்து எதுன்னா இது அந்த மாவு அரைக்கிற பழைய காலத்துல இருக்கு மாவு அரைக்கிற இது அதான் இது. இப்ப சொல்லி தருவாங்க பாருங்க. இப்படி சுத்தணும். எச்சர கீழே பிடிச்சு காய்ஸ் இப்படியே சுத்தணும். எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அம்மாவா சும்மா முதல்ல வந்து கிரைண்டர்லாம் இப்ப கிரைண்டர்லாம் அரைக்கிறீங்க. இப்பயும் வந்து இத வந்து பாருங்க இதெல்லாம் வருது மாடா. அமோர்னே பாருங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு சுத்துறான். நீங்களாலே எக்ஸசைஸ் வகையா ஹரிதே. வெரி குட் வெரி குட். ரொட்டி புட்டு அதுக்கு தான் இதுல இருந்துதான் மாவை அரைச்சி ரொட்டி புட்டு எல்லாம் செய்யறேன். என்னன்னா நைட் 8 மணி வரையும் இங்க வந்து இது கொடுப்பாங்க, ரைஸ் அண்ட் கறியும் ரொட்டியும். இப்ப வந்து நெல்லு குத்துறோம். இப்படிதான் நெல்லு குத்துறது. பழைய காலத்துல எப்படி குத்தி இருப்பாங்க பாருங்க. இப்ப நெல்லே குத்துறீங்களா? நெல்லு குத்துறதுக்கு மில்லுக்கு போறீங்க. ஆனா பாருங்க இந்த அம்மா வந்து மாத்தி மாத்தி அப்படிதான்.
ஆனா இப்ப இருக்கிறாங்களுக்கு சத்தியம் எனக்கு குத்த வருது இல்ல 90s கிட்ஸ் தான் நான் எனக்கே குத்த தெரியா நானும் ஒரு தான் ட்ரை பண்ணுறேன். இவர் குத்த போறேன் அதுக்கு என்ன பேரு? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாமண்ணை உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா காய் லாமுத்தல் பாத்தீங்கன்னா இதுல ஊத்துறாங்க. மூங்கில் தான் இது இதுக்குள்ள வந்து உள்ள உள்ளங்கதா அங்கே போவோம். என்ன சாமான வழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இப்படிதான் வெடி வெடிச்சிருக்காங்க. ஓகே நம்ம வைக்க பாருங்க இதான் வெடி வெடிச்சோம். ஓகே பாருங்க guys. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்க இருக்குன்னா பல்வேறையில லக்கி வில்லேஜ் டூர் அதான் வந்து இவங்களோட இடம். நீங்க கண்டெக்ட் பண்ணணுமாடா நாங்களோட நம்பர் வந்து கண்டெக்ட் நம்பர் கீழே போடுங்க, கண்டெக்ட் பண்ணுங்க. வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு உண்மையாவே. இதுக்கு பிறகு வந்து நாங்க வந்து ஆட்டோல போனோம்னா அதோட முடியுது எங்க ப்ளாக். ஃபுல் வீடியோ வேணுமாண்டா தர்ஷி விளக்கம் மிஸ் பண்ணாம பாருங்க. இவங்களோட நாங்க டைம் ஸ்பெண்ட் வீடியோ வந்து ஃபுல்லா வரும், மறக்காம பாருங்க. பார்த்துட்டு அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அப்படியே கிளிக் பண்ணுங்க. கட்டாயம் நீங்களும் ஒரு தரம் வந்து பாருங்க. இது அந்த கிராமத்து முறையில சமைச்சு சாப்பிட்டதை வந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஆட்டோவில் ஏற போகிறோம் காய்ஸ். கடைசியாக வந்து ஆட்டோவில் ஏற போகிறோம். ஆட்டோக்குள்ள ஏறிட்டோம். இதோட எங்கட இது முடியுது. எங்கள் ட்ரிப்பில் வந்து முதலாவது வந்து மாட்டில் வந்தாங்க, மாட்டில் ஏறி வந்தாங்க. ரெண்டாவதாக வந்து தோணியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஆட்டோவில் கொண்டு எங்களை எங்கேருந்து வந்தோமோ அங்கே கொண்டு விடுவாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். 2000 ரூபா வேறு லெவல் என்ஜாய் பண்ணுங்க வந்து காய்ஸ். மறக்காதீங்க, எப்படியான இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பராக இருந்துச்சு. தலைவர் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன்.